ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி தமிழ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம தமிழில் எந்த மாதிரி பேசிக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டிலும் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் இந்த பேஸில் தான் கொஸ்டின் ஃபார்மேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 11th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 12th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை நல்லா தெளிவாக படிச்சுட்டு போனாலே போதுமானது. நீங்கள் 2 மார்க்ஸ் தமிழை பற்றின பயம் உங்களுக்கு கிடையவே தேவையில்லை. சரிங்களா? நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 2 மதிப்பெண் வினாக்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள். ஞானத்தின் பெரியது எது? அடுத்த கொஸ்டின் நெடில் வாடை பெயர்க்காரணம் தருக. அடுத்து வசனம் கவிதை வேறுபாடு தருக. அடுத்து முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. அடுத்து பாருங்க. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின் முறை வைப்பு என்றால் என்ன? அடுத்தது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? அடுத்த கேள்வி வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதில் மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும். அடுத்த கேள்வி பொருள் வேறுபாடு திறன் தொடர் அமைக்க. திண்மை 2 சுழியின் திண்மை 3 சுழியின். அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. செய்த கலங்கி. அடுத்து கலைச்சொல்லாக்கம் தருக. ஸ்டாப்லர் டெல்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. உரனுடை. அடுத்தது தலைக்கோள். அடுத்த கேள்வி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கவும். அடுத்ததில் ஃபஸ்ட்டு கோவில். அடுத்து தாமரை. அடுத்த கேள்வி நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. அடுத்து மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? அடுத்து பாருங்க. தொன்மம் விளக்கம் தருக. நெக்ஸ்ட் எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டம் யாருக்கு? அடுத்த கேள்வி இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை? நெக்ஸ்ட் எழுத்தாணியின் வகைகள் யாவை? அடுத்து பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? சான்று தருக. அடுத்த கேள்வி மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதில் தலை தழை தழை ஒவ்வொரு லகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க, அதை ஒரே தொடரில் அமைத்து நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்த கேள்வி ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அதில் ஈந்த. அடுத்து பேசுவார். நெக்ஸ்ட் ஒன் ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அதில் தனியாளி அருங்கானம். அடுத்து கலைச்சொல்லாக்கம் பாஸ்போர்ட் ஃபோல்டர். அடுத்து பாருங்க. படத்திற்கு பொருத்தமான பின்வரும் திருக்குறளின் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. அந்த பாருங்க. உருவு கண்டு டேஸ் உண்டும் உருள் பெருந்தேற்கு டேஸ் அன்னார் உடைத்து. இந்த விடுபட்ட பகுதியை உரிய வார்த்தைகளால் திருக்குறளோட நிரப்புக. அடுத்த கேள்வி பாருங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும். அடுத்தது பாருங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவச் சொல். அடுத்த கேள்வி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. அதில் வெங்காயம் தலைமை. அடுத்த கேள்வி தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அதில் ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. அடுத்தது பாருங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நெக்ஸ்ட் ஒன் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். அடுத்து வசனம் கவிதை வேறுபாடு தருக. அடுத்து வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது? நெக்ஸ்ட் ஒன் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன் பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? சான்று தருக. நெக்ஸ்ட் ஒன் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. அடுத்தது உட்டாண்டா விளையாண்டா குழந்தையை அப்பா எங்கே இஸ்கிது போனாரு. அடுத்து பாருங்க. கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களை அமைக்க. அதில் முன் தானே. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. திண்மை 2 சுழியின் திண்மை 3 சுழியின். நெக்ஸ்ட் ஒன் தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பனைமட்டையில் கூரை வைத்திருந்தனர். அடுத்தது வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஊமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்திருக. அச்சாணி இல்லாத தேர் போல. அடுத்து நகமும் சதையும் போல. நெக்ஸ்ட் ஒன் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதில் நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்
புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அதில் அமர்ந்தனன், அடுத்து செய்த. நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அதில் எத்திசை. நெக்ஸ்ட் ஒன், செந்தமிழே, செந்தமிழை. அடுத்தது பாருங்க, ஈரசை சீர்கள் எத்தனை, அவை யாவை. அடுத்து, சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் ஒன், எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது யாரை. அடுத்தது, சினத்தை ஏன் காக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் எவ்வாறு வருந்தனர். நெக்ஸ்ட் ஒன், மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை எவை. அடுத்தது பாருங்க, குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது. அடுத்தது, ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகளின் பெயர்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன், பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. அதில் கான், கான் 2 சுழியின் 3 சுழியின். அடுத்தது, தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அதில் பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். அடுத்து, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. அடுத்து, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. அதில் பலகை, கோவில். நெக்ஸ்ட் ஒன், தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. அதில் மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம். அறுத்து, கண்டான். நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. முன்னுடை, பூம்போவாய். அடுத்தது, கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் வேறு தொடர்களாக அமைக்க. முன். அடுத்து பாருங்க, கலை சொல்லாக்கம் தருக. மொபைல் பேங்கிங், பயோகிராஃபி. அடுத்தது பாருங்க, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது, விளக்கம் தருக. நெக்ஸ்ட் ஒன், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு தந்த வேல தொடருக்கு பதவுரை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. நெக்ஸ்ட் ஒன், இறைமகனாரின் இந்நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புழம்பினர். நெக்ஸ்ட் ஒன், நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன், சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. நெக்ஸ்ட் ஒன், அக்காலத்து கல்வி முறை மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை. நெக்ஸ்ட் ஒன், பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. விலை, விலை. அடுத்தது, பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக்குக. மாறன், பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும். அடுத்தது, சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். அடுத்த கேள்வி, கீழ்கான் சொற்றொடரில் பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. அவன் வெண்மதியிடம் பேசினாய். அடுத்த கேள்வி, சொற்களை ஏற்ற இடத்தில் நிரப்புக. வேற்றுயிரால் டேஸ் விளையாதிருப்பதற்கு. அடுத்து, ஏற்றம் வண்ணம் டேஸ் இயற்றாமல் ஆற்றலுறும். அடுத்து, டேஸ் இனம் வருந்த பேரிடர் செய்கின்றாயே நண்பா டேஸ் நவில். இது சரியான சொற்றொடர்களை இந்த இடத்துல நிரப்பி எழுதணும். அடுத்து பாருங்க, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. அதில் இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். அடுத்து, ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. அடுத்தது பாருங்க, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. அதில் பலகை. அடுத்து, தலைமை. அடுத்தது, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அதில் அறுத்து, களைத்து. அடுத்தது, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அதில் செம்பருதி. அடுத்து, ஏழையென. அடுத்து பாருங்க, திருவளர் செல்வன், திருவளர் செல்வன். இவற்றில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி யாது அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. இதில் இச்சு வந்திருக்கு, இந்த வலின மெய் இதுலேயும் இல்லை. இப்போ சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். இப்போ இந்த 80 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த 80 கொஸ்டின்ஸ் நல்ல தரவாக படிச்சுட்டு போனாலேவோ உங்களுக்கு இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு வெளியே ஜயஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அந்தளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே நம்ம 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான தமிழில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4 மார்க்ஸோட இம்பார்ட்டண்டான வீடியோ பார்க்கலாம். இந்த 2 மார்க்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.